Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Class 8 Maths NCERT bookல இருக்க Chapter 7 Proportional Reasoning. இதுல 176 பேஜ் நம்பர்ல இருக்க figure it out questions பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 7.6 யூனிட் கன்வர்ஷன்ஸ்ல சில யூனிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷியோஸ்ல ஒன்று மீட்டர்ல இருந்தா இன்னொன்று கிலோமீட்டர்ல இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேம் யூனிட்ஸ்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேஸ்ல இருந்தா இன்னொன்று டேஸ்ல தான் இருக்கணும். ஒன்று டேஸ் ஒன்று இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால இதுல மட்டும் இல்ல, எல்லாத்துலயுமே இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரே யூனிட் இருந்தாதான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இப்போ நார்மலா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், அதெல்லாம் நமக்கு தெரியும். கிலோமீட்டர் அதெல்லாம் தெரியும். பட் நமக்கு ஃபீட் எல்லாம் 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை ஃபீட்னு தெரியாது. ஸோ அந்த வேல்யூஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 3.281 ஃபீட். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவில் சொல்லணும்னா 1 ஸ்கொயர் மீட்டருங்கிறது 1 ஸ்கொயர் ஃபீட்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு 10.764. அண்ட் ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க லேண்ட் எல்லாம் மெஷர் பண்றது. அதை வந்து ஸ்கொயர் ஃபீட்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 43,560 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஏக்கர் வந்து 43,560 ஸ்கொயர் ஃபீட். 1 ஹெக்டர் அப்படிங்கிறது 10,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அண்ட் 1 ஹெக்டர் வந்து ஏக்கர்ஸ்ல சொல்லணும்னா 2.471 ஏக்கர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏரியாஸ் பார்த்துட்டோம், லென்த் பார்த்துட்டோம். இப்போ வால்யூம்ல சொல்லணும்னா ஒரு மில்லி லிட்டர் வந்து 1 கியூபிக் சென்டிமீட்டர். மில்லி லிட்டர் டு லிட்டர் நமக்கு தெரியும், 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 mlன்னு. அதே கியூபிக் சென்டிமீட்டர்ல சொல்லணும்னா ஒரு லிட்டரை 1000 மில்லி லிட்டர் இல்லைன்னா 1000 கியூபிக் சென்டிமீட்டர், ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். அண்ட் டெம்பரேச்சர் வந்து ஃபாரன்ஹைட்ல இருந்து செல்சியஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 32 டிகிரி ஃபாரன்ஹைட். அப்போ 1 டிகிரி செல்சியஸ்னா 33 ஃபாரன்ஹைட் ஆனா இல்ல. இப்போ 0 32 டிகிரினா இப்போ 1 டிகிரிங்கிறது அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபாரன்ஹைட் ஈக்குவல் டு 9/5 இன்டூ அந்த செல்சியஸ்லோட வேல்யூ. அப்போ 1ன்னா இங்க 1 வரும் பிளஸ் 32. அப்போ 9/5 பிளஸ் 32 பண்ணா ஒரு வேல்யூ வரும் இல்லையா. 9/5ங்கிறது 1.8. இப்போ 1.8 பிளஸ் 32 33.8 வரும். இப்போ 1 டிகிரி செல்சியஸ்க்கு 33.8. அந்த மாதிரி தான் நம்ம செல்சியஸ் டு ஃபாரன்ஹைட் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஃபாரன்ஹைட் டு செல்சியஸ்னா 9/5க்கு பதில் 5/9 வரும். இப்போ செல்சியஸ் ஈக்குவல் டு 5/9 இன்டூ ஃபாரன்ஹைட் மைனஸ் 32. இங்க வந்து பிளஸ் 32 இருந்துச்சு, இங்க வந்து மைனஸ் 32. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹைட்ல எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 9/5 இன்டூ செல்சியஸ் வந்து 25 பிளஸ் 32. இதுதான் ஃபார்முலா. இப்போ 5 டேபிள்ஸ்ல 5 9 5 45 plus 32 which is equal to 77. So Celsius to Fahrenheit இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இந்த Fahrenheit to Celsiusனா அதே 77 போட்டு பார்க்கலாமா. அதோட ஃபார்முலா என்ன, 5/9 வரும். 5/9 into Fahrenheit வந்து 77 minus 32. 5/9 into 77 minus 32 வந்து 45. 9 tablesல 5s are 5 5s are 25. இப்போ 25 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. ஸோ இப்படிதான் செல்சியஸ் டு ஃபாரன்ஹைட் அண்ட் ஃபாரன்ஹைட் டு செல்சியஸ் கன்வர்ஷன் பண்ணணும் இந்த ஃபார்முலாஸ் வச்சு. இப்போ ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Anag mixes 600 ml of orange juice with 900 ml of apple juice. ஆரஞ்ச் ஜூஸ் 600 ml, ஆப்பிள் ஜூஸ் 900 ml ரெண்டுமே மிக்ஸ் பண்றாங்க. Write the ratio of orange juice to apple juice in its simplest form. அப்போ மிக்ஸ் பண்ண பிறகு வர ரேஷியோஸ் என்ன, இது 600 இது 900. இப்போ ரேஷியோ வந்து 600:900. அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. அப்போ நம்ம 0 0 கேன்சல் ஆச்சுன்னா இது ரெண்டுமே 3 டேபிள்ஸ்ல போகும். 3 2s are 3 3s are. இப்போ 2:3. அதுதான் ரேஷியோ ஒன்று. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 2:3. The second question பார்க்கலாம். Last year we hired 3 buses for the school trip. We had a total of 162 students and teachers who went on that trip. இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. அதுல 162 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் எல்லாரும் சேர்த்து 162 பேர் இருந்தாங்க. அங்க 3 பஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் ஆல் பஸ்ஸஸ் வேர் ஃபுல். அண்ட் எல்லா பஸ்ஸஸும் ஃபுல்லா இருந்துச்சுன்னா அப்போ எல்லா சீட்ஸுமே ஃபில்டா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அது வந்து முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் ஃபார் 162 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து 3 பஸ்ஸஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லா சீட்ஸுமே ஃபுல்லா இருக்குன்னா அப்போ ஒரு பஸ்ல எத்தனை சீட் இருக்கும், இப்போ அந்த 162 சீட்ஸ் மொத்தம் தேவை, ஏன்னா அத்தனை பேர் இருக்காங்க. அது ஒவ்வொரு பஸ்ல ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப்
சீட்ஸ் தானே இருக்கும். அப்போ மொத்தம் 3 பஸ்ஸஸ் இருக்கு. அப்போ 3ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஒரு பஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். சின்ஸ் ஆல் பஸ்ஸஸ் ஆர் ஃபுல், கெப்பாசிட்டி ஆஃப் ஒன் பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 162/3 பண்ணா 54 வருது. ஸோ 54 சீட்ஸ் வந்து ஒரு பஸ்ல இருக்கு. இப்போ ரேஷியோ ஆஃப் சீட்ஸ் டு த நம்பர் ஆஃப் பஸ் பார்த்தோம்னா 54:1 சொல்லலாம். ஸோ 54 seats in one bus. This year we have 204 students. How many bus will we need? Will all the buses be full? இப்போ நார்மலா 160 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 பஸ்னா அப்போ 204 பீப்புளுக்கு எத்தனை பஸ், இப்படிதான் நம்ம ரேஷியோஸ் வச்சு கண்டுபிடிப்போம். பட் இங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ 204 பீப்புள் வந்த பிறகும் ஃபுல் பஸ்ஸும் ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல. ஏன்னா அது நம்மள கேக்குறாங்க will all that bus be fullனு. ஒருவேளை ஃபுல்லா இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். பட் இங்க வந்து ஃபுல்லானு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஹவு மெனி பஸ்ஸஸ் நீடட்னா கண்டிப்பா இங்க 3 பஸ் இருக்கு 162க்கு. அப்ப 204னா அதோட அதிகமா தான் இருக்கும். இப்போ 2 பஸ்ஸஸ் இருந்தா, இப்போ 1 பஸ் இருந்தா 54 சீட்ஸ் 1 பஸ். இப்போ 2 பஸ் இருந்தா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இன்டூ 2 பண்ணணும் இந்த ரேஷியோஸோட. 2 into 54 2 into 1. அப்போ 2 பஸ்க்கு 108 சீட்ஸ் அண்ட் 3 பஸ்க்கு 162. 3 பஸ்க்கு 162 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இருந்தாங்களா, அது கரெக்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட் 4 பஸ்ல எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இஸ் டு நம்பர் ஆஃப் பஸ் வந்து இன்டூ 4 பண்ணா 216:4 வருது. அப்போ 4 பஸ்ல 216 சீட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கெப்பாசிட்டி ஆஃப் 4 பஸ்ஸஸ் என்ன 216 சீட்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் 204 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதை விட கம்மியா தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ 4 பஸ்ஸஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ கெப்பாசிட்டி 216, ஸ்டூடெண்ட்ஸ் 204. இப்போ கண்டிப்பா வேக்கன்ட் சீட்ஸ் இருக்கு. அப்போ பஸ் ஃபுல் ஆகல. கொஸ்டின்ல வந்து will all the buses be fullன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்ல, பஸ் ஃபுல் ஆகாது. இப்போ இந்த 216ல இருந்து 204 மைனஸ் பண்ணா 12 வருதா. ஸோ we have 12 vacant seats in the bus. So the bus is not full. ஸோ இதுல எங்க ரேஷியோஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா இப்போ 3 பஸ்ஸஸ்க்கு இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸும் இருக்கும். இப்போ 4 பஸ்ஸஸ்க்கு எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படிங்கறது இந்த ரேஷியோஸ் வச்சு, அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் டு த நம்பர் ஆஃப் பஸ்ங்கிற ரேஷியோஸ் வச்சு தான் நம்ம 4 பஸ்க்கு எத்தனை சீட்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ தட் இந்த 204 பீப்புள் அகாமடேட் பண்ண முடியுமா அண்ட் எவ்வளோ வேக்கன்ட் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு. Third question, the area of Delhi is 1484 square kilometer and area of Mumbai is 550 square kilometer. The population of Delhi is approximately 30 million and population of Mumbai is 20 million. Which city is crowded? Why do you say so? இப்போ எது crowded இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ 550 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதுல 20 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. இப்போ இதோட டபுள்னா நியர்லி 1000 வரும். அப்ப அந்த ரேட்ல தான் இந்த ஏரியா இருக்கு, டெல்லியோட ஏரியா இருக்கு. அதுல வந்து 30 மில்லியன் இருக்காங்க. இப்போ இதுல பார்க்கும் போதே தெரியுது, இதுல இந்த குட்டி ஏரியால 20 அண்ட் இங்க பெருசா இருந்தாலுமே இது டபுள் த சைஸ் இருக்கு. அப்போ இதை விட டபுளா பாப்புலேஷன் இருக்கணும். ஆனா இது வந்து கம்மியா தான் இருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த டெல்லியோட இடத்துல கம்மியான பாப்புலேஷன் தான் இருக்கு, மும்பைல தான் அதிகமா இருக்குன்னு நம்ம பார்த்த உடனே கெஸ் பண்ணலாம். பட் இதை எப்படி ரேஷியோஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ரேஷியோ ஆஃப் ஏரியா டு பாப்புலேஷன் ஆஃப் டெல்லி வந்து 1484:30. இது ரெண்டுத்தோட ரேஷியோ, அதாவது டெல்லிக்கான ஏரியா டு பாப்புலேஷன் ரேஷியோ. அண்ட் மும்பைக்கு ஏரியா டு பாப்புலேஷன் ரேஷியோ வந்து 550:20. மில்லியனுங்கிறது நான் அந்த 30-20 தான் எடுத்திருக்கோம். ரெண்டுமே மில்லியன்ல எடுத்ததுனால ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சுன்னா சேம் செட் ஆஃப் கிரௌட் இருக்கு ரெண்டு இடத்துலயும் அர்த்தம். இப்போ நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 3 சீட்ஸ் இருக்கு, இன்னொரு இடத்துல 6 சீட்ஸ் இருக்கு. இதுல 2 சீட்ஸ் ஃபில்டா இருக்கிறதும் இதுல 4 சீட்ஸ் ஃபில்டா இருக்கிறதும் சேமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் தான். இதோட சீட்டோட ரேஷியோஸ் வந்து இதோட ரேஷியோஸ் பாத்தீங்கன்னா சீட்ஸ் வந்து 3, ஆக்கியூபைட் 2. இதோட ரேஷியோ 6:4.
இப்போ இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுத்தா 3:2 வருது. அப்போ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சேமா இருந்தா ப்ரொபோஷனல். இப்போ இந்த ரெண்டு ரேஷியோஸும் ப்ரொபோஷனலா இருந்தா அது சிமிலர்லி கிரவுடட்னு அர்த்தம். அப்போ விச் சிட்டி இஸ் மோர் கிரவுடட் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ப்ரொபோஷனாலிட்டி நம்ம பார்க்க போறோம். அது ரெண்டுமே ப்ரொபோஷனலா இருந்தா ரெண்டுமே ஈக்குவலி கிரவுடட்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஒன்னு அதிகமாகவும் கம்மியாவும் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுக்கணும். இது வந்து 2 டேபிள்ஸ்ல 742 அண்ட் 15 வரும். அண்ட் இது 0 கட் பண்ணா 55:2. இதுக்கு மேல ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து 15 இருக்கு, இது 2 இருக்கு. இப்போ ஒன்னு 3:2, இன்னொன்னு 4:2 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க ரெண்டுமே 2 தான் இருக்கு. பட் இதுக்கு 3 பார்ட்ஸ் இருக்கு, இதுக்கு 4 பார்ட்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து அதிகமா இருக்கு, ஸோ இதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸே இல்லை. அதனால இது நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ப்ரொபோஷனாலிட்டி இல்லைன்னு சொல்லலாம். இப்போ எது அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதுக்கு ப்ரொபோஷனல்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே ப்ரொபோஷனல் நம்ம அசியூம் பண்ணிட்டு அப்போ இந்த வேல்யூ என்ன, அதாவது இங்க கொடுத்திருக்கிறது வந்து பாப்புலேஷன் 1484 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 30 மில்லியன் இருந்துச்சுன்னா அப்போ 550 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை மில்லியன் பாப்புலேஷன் இருக்கணும், அதாவது ப்ரொபோஷனலா ஈக்குவலி கிரவுடடா இருந்தா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் நம்ம எவ்வளோ இருந்தா அது ஈக்குவலி கிரவுடட்னு பார்க்க போறோம். அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் யும் எக்ஸும் கம்பேர் பண்ணும் போது எக்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா இப்போ ஈக்குவலி கிரவுடடா இருக்கும் போது ஒரு வேல்யூ, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 13 வச்சுப்போம். ஈக்குவலி கிரவுடடா இருக்கும் போது ஒரு வேல்யூ அதை விட இங்க கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கம்மியா லெஸ் கிரவுடடா தான் இருக்கும். ஒருவேளை எக்ஸ் வந்து கம்மியா இருந்து இங்க கொடுத்திருக்க வேல்யூ வந்து 20, அது 20யை விட கம்மியா இருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 வச்சுப்போம். அப்போ ஈக்குவலி கிரவுடடா இருக்கணும்னா 15, பட் இங்க 20 கொடுத்திருக்காங்க. அப்போ அதிக கிரவுட் இருக்கு, ஸோ மோர் கிரவுடட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இது புரிஞ்சாதான் நம்ம நெக்ஸ்ட் பண்றது புரியும். நமக்கு ஈக்குவலி கிரவுடட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா ப்ரொபோஷனல் இல்லை. ஸோ ப்ரொபோஷனலா இருந்தா, அதாவது ஈக்குவலி கிரவுடடா இருந்தா வர வேல்யூவை, வர பாப்புலேஷன் ஆஃப் மும்பையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அண்ட் அதை வந்து கொடுத்திருக்க வேல்யூவோட கம்பேர் பண்ண போறோம். ஒருவேளை இந்த வர வேல்யூ 20யை விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா இப்போ லெஸ் பாப்புலேஷன், அண்ட் வர வேல்யூ 20யை விட லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா மோர் பாப்புலேஷன். அது ஏன் லெஸ் மோர்னு புரிஞ்சுதா? 30 பீப்புள் இருக்க வேண்டிய இடத்துல 20 தான் இருக்கு. அப்போ இன்னும் கூட அதிகமா வரலாம். இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு கிரவுடு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க 15 பீப்புள் இருக்க வேண்டிய இடத்துல 20 பீப்புள் இருக்காங்க, இப்போ அதிகமா இருக்காங்க, அப்போ மோர் கிரவுடட். ஸோ இது நல்லாவே புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்லோவா 2 தடவை சொல்லியிருக்கேன். இன்னமும் புரியலன்னா கண்டிப்பா ரீவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். இப்போ இந்த மாதிரி இந்த ப்ரொபோஷனாலிட்டியில ஒன்னு தெரியலன்னா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த டிவைட்ல எழுதணும். 1484 டிவைடட் பை 30 அண்ட் 550 டிவைடட் பை எக்ஸ். அண்ட் எக்ஸ் நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டு மீதி இருக்க எல்லா வேல்யூவும் ரைட் சைடு கொண்டு வரலாம். அப்போ 30 மல்டிபிளிகேஷன்ல வரும், இந்த வேல்யூ டிவைட்ல போயிடும். அண்ட் இதை சால்வ் பண்ணா நமக்கு 11.18 கிடைக்கும். 11.18ங்கிறது 20யோட கம்பேர் பண்ணி பாருங்க, சின்னதா இருக்கு. There should be 11.118 million people in Mumbai, but population is 20 million. 11.11 nearly 11 million இருக்க வேண்டிய இடத்துல 20 million அதிகமா இருக்காங்க. So Mumbai is crowded than Delhi. எங்க அதிகமா இருக்காங்கன்னா இந்த ரேஷியோ என்னது? 550க்கு. 550ங்கிறது மும்பையோட ஏரியா. ஸோ அதோட பாப்புலேஷன் தான் நம்ம இப்ப பார்த்தோம் 11 மில்லியன் கிட்ட தான் இருக்கணும்னு. ஆனா 20 மில்லியன் இருக்காங்க, அதிகமா இருக்காங்க. ஸோ மும்பை இஸ் கிரவுடட் than டெல்லி. ஸோ இந்த கொஸ்டின்ல இந்த ஏரியா எக்ஸ் லெஸரா இருந்தா கிரவுடடா, கிரேட்டரா இருந்தா கிரவுடடாங்கிறது மட்டும் நல்லா யோசிச்சு போட்டீங்கன்னா இந்த கடைசி ஆன்சர் கரெக்டா வந்துடும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணாலுமே அது கிரவுடடா இல்லையாங்கிறது இந்த ஏரியால தான் இருக்கு. எக்ஸ் லெஸரா இருந்தா கிரவுடடா, கிரேட்டரா இருந்தா கிரவுடடாங்கிறது கரெக்டா கண்டுபிடிக்கணும். Fourth question, a crane of height 155 centimeter has its neck and the rest of its body in the 4:6 ratio. ஒரு
ஒரு கிரேனோட ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர். அதுல வெறும் நெக் மட்டுமே, நெக் பாடி இப்படி இருக்குமா. இப்போ இங்க இருந்து இந்த ஹெட்ல இருந்து நெக் வரைக்குமே 4 அண்ட் இங்க இருந்து இது வரைக்கும் 6ங்கிற ரேஷியோஸ். ஸோ டோட்டல் ஹைட் இல்ல, only ratios தான் இங்க கொடுத்திருக்காங்க 4:6. For your height, if your neck and the rest of the body also had this ratio, how tall would your neck be? இப்போ நம்ம ஹைட்டுக்கு, இப்போ நான் என்னோட ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் அப்படின்னு சென்டிமீட்டர்ல எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட நெக் அண்ட் பாடி ரேஷியோ வந்து அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா கிரேனுக்கு வந்து நெக் பெருசா இருக்கும், பட் நமக்கு அப்படி இருக்காது. ஆனா ஒருவேளை அந்த கிரேனோட நெக் ரேஷியோ மாதிரி நமக்கும் இருந்தா, இந்த டயக்ராம் பாருங்க, இதுல எப்படி காட்டியிருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி அதே ரேஷியோல நம்மளோட நெக் அண்ட் பாடி ரேஷியோ இருந்தா, அப்போ நம்மளோட நெக்கோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், ரேஷியோ ஆஃப் ஹைட் ஆஃப் அவர் நெக் அண்ட் பாடி, என்னோட ஹைட்டுக்கு என்னோட நெக் அண்ட் பாடி ரேஷியோ வந்து 4:6 இருந்தா என்ன ஹைட் ஆஃப் த நெக் இருக்கும்னு கேக்குறாங்க. ஸோ 4:6 அசியூம் பண்ணிக்கணுமா. இப்போ 155க்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அது மாதிரி தான் 165க்கு 4:6ங்கிற ரேஷியோ. இப்போ 4 + 6 10, 4 6. இப்போ டோட்டல் குவான்டிட்டி 165 டிவைடட் பை 10 பண்ணா 5 2s are 33/2 வருது. இப்போ அந்த வேல்யூவால நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணணும் 33/2. ஆன்சர் வந்து 66 and 99. இப்போ 66 வந்து நெக்கோட லென்த் அண்ட் 99 வந்து பாடியோட ஹைட். இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே நீங்க கடைசி ஆன்சர் ஆட் பண்ணி பார்த்தா இந்த டோட்டல் குவான்டிட்டி வரணும். இப்போ 99 + 66னா 15 1 10 16 165. ஸோ 165 வந்துருச்சு. இப்போ நெக்கோட ஹைட் என்ன 66. பட் இங்க வந்து பாடி எல்லாம் கேட்கல. ஸோ நான் இங்க ஃப்ளோ சார்ட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் சொன்னேன். இப்போ நார்மலா எப்படி பண்றதுன்னா, இப்போ நம்மளோட ஹைட் 165 சென்டிமீட்டர் எடுத்துட்டோம். ரேஷியோ ஆஃப் ஹைட் வந்து அவங்க அசியூம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க 4:6 ஆஸ் தட் ஆஃப் கிரேனுக்கு இருக்க மாதிரி இருக்கும்னு. இப்போ ரேஷியோ ஆஃப் நெக் என்ன 4. இப்போ ஹைட் ஆஃப் நெக் கண்டுபிடிக்கணும்னா அதோட டோட்டல் ஹைட் டிவைடட் பை அந்த ரேஷியோட சம். அது பண்ணீங்கன்னா 4 × 165 divided by 4 + 6 10. இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணா 2 டேபிள்ஸ்ல 2s are 5s are 5 டேபிள்ஸ்ல 33. அப்போ 33 × 2 66. இப்போ 66 தான் 66 சென்டிமீட்டர் தான் ஹைட் ஆஃப் த நெக். ஹைட் ஆஃப் த பாடி அவங்க கேட்கல. ஸோ இந்த ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க கொடுத்த இந்த கிரேனோட ஹைட்டும் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அதோட நெக் அண்ட் ஹைட்டும் அவங்க கேட்கவே இல்லை. அப்படி கேட்டாதான் நம்ம அது கண்டுபிடிச்சிருக்கணும். அது கேட்கவே இல்லை. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த ரேஷியோ அண்ட் நம்மளோட ஹைட் இருந்தா போதும். ஸோ இந்த ரேஷியோ இருக்கும் போது நம்மளோட நெக்கோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸே போதும், இது கூட வேண்டாம். அண்ட் இதோட நெக்கோட ஹைட் எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம். அண்ட் நம்மளோட பாடி ஹைட்டும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஒன்லி height of my neck மட்டும் கண்டுபிடிச்சா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.